மத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹalleluya. எல்லாரும் உங்க வேதத்தை திறந்து பார்த்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் 4ஆம் பக்கத்துல இருக்கிறது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹalleluya. ஸ்பீக்கர் சரியாக கேட்கலன்னு பின்னாடி சொல்கிறாங்க. தயவு செய்து அதை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கும் இந்த மானிட்டரில் கேட்கல. ஹalleluya. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹalleluya. அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் யாருக்காவது தெரியுமா? ஞாபகத்துக்கு வருகிறதா? ஏன் எல்லாரும் ரொம்ப சைலண்டாக சீரியஸாக இருக்கிறீங்க? அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டீங்களோ எல்லாரும் வர்ஷிப்ல? சரி, இந்த வசனங்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறிக்கிற அந்த நட்சத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது அவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டானதாம். ஹalleluya. அந்த நட்சத்திரம் இன்றைக்கு நாம் தான். ஹalleluya. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய நட்சத்திரமா இன்னைக்கு காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் இந்த வசனம் சொல்லப்பட்டது போல அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டானதா. அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு மகிழ்விக்கத்தக்கதா எதுவுமே செய்யல, பேசல, நடனம் ஆடல, எந்த ஒரு செய்தியும் தெரிவிக்கல. ஆனா அதை பார்த்த உடனேயே அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹalleluya. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறாங்களா? இல்ல ஐயோ இவங்க பேச்சுக்கே வேணாம், இந்த ஓடி போயிடலாம், இந்த சிஸ்டர் வராங்க, நம்ம இந்த வழியா நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா? நம்மை தேடி மக்கள் வருகிறார்களா? இல்ல நம்மை பார்த்த உடனே பின்னிட்டு போறாங்களா? இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரமா இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு பக்கம் நீங்களே யோசித்து பாருங்க, நீங்க சொல்லி பாருங்களேன், நான் ஒரு நட்சத்திரம். ஹalleluya. நான் ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் வருகிறது. இந்த வசனம் சொல்லப்பட்டது போல மற்றவர்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நம்ம பாட்டு கேரல்ஸ் பாடுவோம், இன்னும் கேக் எல்லாருக்கும் கொடுப்போம், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், இன்னும் புத்தாடைகளை வாங்குறது, இதிலெல்லாம் நம்ம ரொம்ப முன்னோட்டமா இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை கண்டபோதே ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. இன்றைக்கு எப்படி அந்த நட்சத்திரம் அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கத்தக்கதான ஒரு நட்சத்திரமா இருந்தது? எப்படி நாமும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமாய் மாற போகிறோம் என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 2ஆம் வசனத்தை, அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க அந்த நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெயரை குறிப்பிடப்பட்டிருக்குது பாருங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். ஹalleluya. அவருடைய நட்சத்திரம். நாம் எப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கிறவர்களாய் மாற முடியும்? எப்பொழுது நம்மை பார்த்தாலே மற்றவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும்? சில நேரத்துல குடும்பத்துல பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில ஒருவேளை என்னாலதான் இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு, என்னாலதான் இந்த குடும்பத்துல இவ்வளவு போராட்டம், இப்படியெல்லாம் நீங்க சொல்லிக்கொண்டு ஒருவேளை இங்க உட்கார்ந்து இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே, எந்த நட்சத்திரம்? அது அவருடைய நட்சத்திரம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள் ஆனார்கள் என்று யோவான்ல வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம். உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோமா? நட்சத்திரம்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் வீட்டுல ஸ்டார் மாட்டிட்டீங்க? கைகளை உயர்த்தி காட்ட முடியுமா? நிறைய பேர் மாட்டவே இல்லை.
சில பேர் கைகளை உயர்த்தி இருக்கிறீங்க. அது இந்த வருஷம் மாட்டின ஸ்டாரா இல்லை முந்தின வருஷம் மாட்டின ஸ்டார் அப்படியே தொங்கிக் கொண்டு இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் ஸ்டார் அப்படி இருக்கிறது என்றாலே, ஒரு வீட்டை பார்த்தோன்னே இந்த டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் ஒரு ஸ்டார் இருக்கிற வீட்டை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஒரு கிறிஸ்தவ வீடு, இது ஒரு விசுவாசி இருக்கிறாங்க போல. ஆனால் உண்மையாகவே ஸ்டார் இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயும் அந்த ஸ்டாருக்கு முக்கியத்துவமான, ஸ்டாருக்கு அடையாளமான கிறிஸ்து வீட்டில் இருக்கிறாரா என்றால் அது கேள்விக்குறியான காரியம். இன்றைக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை போடுறேன், நான் தசம பாகம் கொடுக்குறேன், தவறாமல் எல்லா கூட்டத்தையும் அட்டன் பண்ணுறேன். ஆனால் உண்மையாகவே நான் ஆண்டவரை உடையவனா இருக்கிறேனா, அவருடையவனா இருக்கிறேனா? அப்சலோமை குறித்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 2 சாமுவேல் 14:28. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே இருந்தான். எருசலேம் என்று சொல்லும் பொழுது அது ராஜாவுடைய நகரம், ராஜா குடியிருக்கிற நகரம், தாவீதின் நகரம், தகப்பனுடைய நகரம். ஆனா எருசலேம்ல தான் இருக்கிறார். யாரு? அப்சலோம் மகன் எருசலேமிலே இருந்து கொண்டு ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் அவர் அங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இருந்தாரா. இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், ராஜாவின் பிள்ளைகள் தான். அப்சலோம் ராஜகுமாரன் தான். ஆனா ராஜாவுக்கும் மகனுக்கும், தகப்பனுக்கும் மகனுக்கும் உறவே இல்லை, பேசவே இல்லை, முகத்தையே பார்க்கல. இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சர்ச்சுக்கு வருகிறோம், போகிறோம். எருசலேம்லே இருந்தது போல சில பேர் சர்ச்லே இருப்பாங்க, ஆனா ஆண்டவரோடு உறவு இருக்கிறதா? அவருடைய நட்சத்திரமா இன்னைக்கு இருக்கிறோமா? அநேக நேரத்துல இல்லை. அன்றைக்கு இளையகுமாரன் கூட இளையகுமாரன் தான், ஆனா தகப்பனை விட்டு என்ன செய்தான்? அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். ஆஸ்திகளெல்லாம் எடுத்துக்கொண்டு நான் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பணத்தை எல்லாம், ஐஸ்வர்யத்தை எல்லாம் செலவழித்த பின்பு அவன் எழுந்து திரும்ப வருகிறான். திரும்ப வரும் பொழுது தகப்பன் அவனை திரும்ப எதிர்கொண்டு போய் கட்டி அணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம அப்சலோமை போல ஆண்டவரோடு இல்லாம, ஆண்டவரோடு உறவு இல்லாம, நானும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறேன் அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை குறித்து சந்தோஷம் அடையணும்னா நம்ம முதல்ல ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கணும். ஹalleluya. இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல நீ இவங்களாம் கிறிஸ்தவங்களா, இவங்களாம் கிறிஸ்தவங்களா, நீங்களாம் ஆண்டவரை தேடுறீங்களா, அப்படியெல்லாம் நம்முடைய காரியங்கள் நிமித்தம் ஒருவேளை நம்மை குறித்து இது இவங்களாம் கிறிஸ்தவங்களா என்று நம்முடைய பெயரை மற்றவர்கள் வித்தியாசமாக எதிர்மறையான பெயர்களோடு, எதிர்மறையான பேச்சுகளோடு நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பெயரெல்லாம் எனக்கு எரேஸ் பண்ணி உம்முடையவள், ஹalleluya. இவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவங்க ஒரு ஜெபிக்கிற தாய், இவங்க ஒரு ஜெபிக்கிற தகப்பன் என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் உங்க கடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த நாட்கள்ல நம்ம பேசின வார்த்தைகள்னால நமக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கலாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால நமக்கு ஒரு பெயரை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை சில காரியங்கள்னால குடும்பத்துல சில பெயர்களோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த குடும்பம் இப்படி, இந்த குடும்பம் அப்படி, இந்த பிள்ளைகள் இப்படி, இந்த அம்மா இப்படி, இந்த இவர் இப்படி அப்படின்னு சொல்லி ஒருவேளை தேவையற்ற எதிர்மறையான ஹalleluya ஒரு கெட்ட பெயர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்ம அவருடைய நட்சத்திரமாய் மாறணும். ஹalleluya. கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய நட்சத்திரமாய் என்னை மாற்றுங்க. தூரம் சென்ற குமாரன் தான், ஆனா திரும்ப வரும் பொழுது தகப்பன் அணைத்து கொள்ளுகிறார். ஆனா அப்சலோமோ தூரத்திலே இருந்து தகப்பனுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவனுடைய முடிவு வேடிக்கையானது. இன்றைக்கு நம்முடைய முடிவுகள் ஹalleluya ஒருவேளை ஆரம்பத்துல சம்பூர்ணமா இல்லாம இருக்கலாம், ஆனா முடிவு ரொம்ப முக்கியம். ஹalleluya. ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுவீராக. சொல்லுங்க,
என்னை மாற்றுவீராக. உங்கள் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னைய மாற்றுங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய நட்சத்திரமாய் மாற்றுங்க, உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய் என்னை மாற்றுங்க. சொல்லுங்க, குடும்பத்துல உம்மை பிரதிபலிக்கணுமே, உம்முடைய அன்பை பிரதிபலிக்கணுமே, உம்முடைய பொறுமையை பிரதிபலிக்கணுமே, உம்முடைய நீடிய பொறுமையை பிரதிபலிக்கணுமே, உம்முடைய சாந்தத்தை பிரதிபலிக்கணுமே. அப்பா கேளுங்க ஆண்டவரே, எங்களை உம்முடைய நட்சத்திரமாய் மாற்றுக, உம்மை உடையவர்களாய் மாற்றுக. ஹல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடையத்தக்கதாய் எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் பேச்சு மாறுவதாக, எங்கள் பார்வை மாறுவதாக, எங்கள் குணங்கள் மாறுவதாக. சொல்லுங்க, எங்கள் குணங்கள் மாறுவதாக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல வந்துட்டோம். இன்னும் நம்ம மூர்க்கம், நம்முடைய கோபம், நம்முடைய கடினம் வைத்துக்கொண்டு எங்க போகிறோம்? ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை உம்முடைய நட்சத்திரமாய் மாற்றுக, எனக்குள்ள உம்முடைய அன்பு, தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதாக. அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதி உடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 ஹல்லேலூயா. அவருடைய நட்சத்திரமா இன்னைக்கு மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது காரியம், அந்த நட்சத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து. இங்க பாருங்க, இந்த நட்சத்திரம் குறித்த காலத்துல வெளிப்படணும். அப்பொழுதுதான் அது ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமா இருக்க முடியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படும் பொழுது ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் என்று நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்கிறோம். அப்போ அந்த நட்சத்திரம், அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி, அந்த நட்சத்திரம் குறிப்பிட்ட காலத்துல கரெக்டா ஆண்டவருடைய பிறப்பின் நாள்ல, பிறந்த உடனே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு அடையாளத்தை காட்டும்படியாக அந்த நட்சத்திரம் வெளிப்பட்டது. ஒருவேளை அந்த நட்சத்திரம் காலத்துக்கு முன்பாக வெளிப்பட்டிருந்தா அதுல பிரயோஜனம் இருக்கா? இல்ல. ஒருவேளை கால தாமதமாய் வெளிப்பட்டிருந்தா அதுல ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்ல. பிரசங்கில ஒரு வசனம் இருக்கிறது இல்லையா? பிரசங்கி 3:1 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனங்களை பாருங்க. பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஒவ்வொரு சமயம் உண்டு. தொடர்ந்து பார்க்கும் பொழுது பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட்ட ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம், கொல்ல ஒரு காலம், குணமாக்க ஒரு காலம். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது பேச ஒரு காலம், மௌனமா இருக்க ஒரு காலம். இன்றைக்கு சில வார்த்தைகளை நம்ம சிச்சுவேஷன்ஸ் பார்க்காம பேசி விடுகிறோம். கடந்த
இந்த நாட்களில் கூட நான் ஒரு நாள் ப்ரேயரில் சொன்னேன், ஒரு முறை ஒரு ஒரு வெட்டிங்க்கு போகும்போது ஒரு சகோதரியை பார்த்து இன்னொரு சகோதரிக்கு இருக்காங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ குண்டாயிட்டீங்க இவ்வளோ குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரிக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மத்தியில் நீங்கள் என்ன இப்படி ஆயிட்டீங்க, நீங்கள் என்ன கருத்து போயிட்டீங்க, நீங்கள் என்ன மெலிஞ்சு போயிட்டீங்க, இப்படியெல்லாம் நம்ம வார்த்தை பேசும் பொழுது பாருங்க மற்றவருடைய மனது காயப்படுகிறது. மற்றவர்களை நம்ம ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷன் நம்ம நிறுத்தி விடுகிறோம் பாருங்க, நம்மை அறியாமலேயே. ஆனா வேதம் சொல்லுகிறது மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஈஸியா மற்றவர்களை பார்த்து உங்களுக்கு பிள்ளை இல்லையா, உங்களுக்கு திருமணம் ஆகலையா, என்ன வயசாகிறது, இத்தனை நாளா குழந்தை பிறக்கலையா, நீங்க டாக்டர் கிட்ட போகலையா, நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா, இப்படியெல்லாம் ஈஸியாக நம்ம பேசி விடுகிறோம். ஆனா அடுத்த சைட்ல இருக்கிற இருதயத்தை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. மற்ற சூழ்நிலையில மற்றவர்கள் முன்னாடி இப்படியெல்லாம் வார்த்தை பேசும் பொழுது அவங்களுடைய இருதயம் எவ்வளவு கஷ்டப்படும் நம்ம பார்க்கறது இல்லை. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே காலத்தை நம்ம கருதி நம்ம பிரயாசப்படணும், காலத்தை கருதி நம்ம செயல்படணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஹல்லேலூயா. உயர்த்தணும், ஆண்டவர் எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், குடும்பத்துல இது நடக்கணும் அது நடக்கணும், நான் கடன் வாங்கி இதை செய்து விடுகிறேன், கடன் வாங்கி இந்த ஒரு பொருளை வாங்கி விடுகிறேன், நான் எப்படியாவது என் மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி விடுகிறேன். பாருங்க, ஒரு ரோஜா மொட்டை நம்மளால அதை ஓபன் பண்ணி அதை மலர வைக்க முடியுமா? இல்ல, முடியும். மெதுவா இப்படி திறந்து பண்ண முடியும் தானே, பண்ணி இருக்கிறோம் தானே. நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணாமல் அதை பறித்து அந்த மொட்டை நம்மளே அதை ஓப்பன் பண்ணுவோம். ஆனால் நம்ம அதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் அது கரெக்டான அந்த காலத்தில் அதுவே மலர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அது ஒரு அழகாக இருக்கும் இல்லையா? அது பர்ஃபெக்டாக இருக்கும், அது சேதம் இல்லாமல் இருக்கும், அதில் ஒரு 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 துரும்பு ஒரு அழுக்கு கூட இல்லாமல் இருக்கும். இதில் நம்ம நகம் பட்டு கையில் நசுக்கி அதில் காயம் ஏற்பட்டு விடுகிறோம். அது பார்க்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஆனால் அதுவும் மலர்ந்த ரோஜா தான், இதுவும் மலர்ந்த ரோஜா தான். ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கும் போது பாருங்க அதோடைய ரிசல்ட் மிகவும் அழகாக இருக்கும். ஹல்லேலூயா. இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்பொழுதுமே பாருங்க ஒரு தாழ்வான பகுதியை நோக்கி தான் என்ன ஓடும், தண்ணீர் ஓடும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பெரிய பெரிய தரிசனங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து நடக்கிற காரியம் எல்லாம் எப்படி இருந்தது? எதிர்மறையா தான் இருந்தது. குடும்பத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலை, சிறைச்சாலை அனுபவம், வேலை ஸ்தலத்துல எப்படி ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, பேரே ஒரு டோட்டல் டேமேஜ், வாழ்க்கையே டோட்டல் மெஸ். எதுவுமே என் வாழ்க்கை இனிமேல் எனக்கு ஒரு நன்மை நடக்குமா? நான் ஒரு அந்நிய தேசத்துல இருக்கேன், எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனா அவர் பொறுமையா இருந்த போது பாருங்க எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பன் குடும்பத்துல அவரை உயர்த்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தாவீது தகப்பனால புறக்கணிக்கப்பட்டார், மறக்கப்பட்டார். ஆனா தாவீதை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு ஒருவேளை நான் மறக்கப்பட்டு இருக்கிறேன், என்னை யாருமே கண்டுக்கிறது இல்லை, என்னிடத்துல பேசுகிறது இல்லை, யாருக்கும் என் ஞாபகம் வர்றதில்லை, யாரும் என்னிடத்துல பேசுகிறது இல்லை, இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்களா? இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் கரத்தில் எடுத்து ஹல்லேலூயா யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாவீதை சிங்காசனத்துக்கு உயர்த்துகிறதற்கு முன்பாக அவரை ஒரு வனாந்திரத்தின் வழியில தான் நடத்தினார். யோசேப்பை ஒரு சிறைச்சாலை, ஒரு இருளான வழியில தான் நடத்தினார். நடத்திட்டு அப்படியே அவருடைய வாழ்க்கை முடியல, சிறைச்சாலையிலே முடிஞ்சிருச்சா? அடிமையாகவே இருந்துட்டானா? இல்ல, அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முடிஞ்சிருச்சே, வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன், இந்த வருஷம் இந்த காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிரும், என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும், என் குடும்பத்துல அற்புதம் நடந்துரும், என் தொழில்ல ஒரு மாற்றம் வரும், நம்பிக்கையா இருந்தேன். வருஷ கடைசிக்கு வந்துட்டேன், இன்னும் ஒரு 15 நாள் தான் இருக்கு, ஒன்றுமே நடக்கல, ஒரு சைனும் இல்லை. இந்த 15 நாள்லயா நடந்துற போது நீங்க யோசிக்கிறீங்களா?
தெரியுங்களா? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அது நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை. ஹalleluya, ஹalleluya. இன்னும் இருக்கு. ஹalleluya, இன்னும் இருக்கு. இந்த வருஷம் தான் முடிஞ்சிருச்சு. ஹalleluya, நமக்கு ஜீவன் இருக்கிறதே. பாருங்க, நம்ம நியூஸ்லாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றோம் தானே, மீன் சாப்பிட்றோம். ஆனால் அந்த மீன் ஒரு சின்ன முள் குத்தி ஒருவர் மரித்து போயிட்டாராம். நம்மளால் யோசித்து பார்க்க முடியாதா? ஒரு சின்ன முள் இங்கே குத்தி சிக்கி அவரால் காப்பாற்ற முடியல. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஆகாரங்களை சாப்பிடுகிறோம். ஹalleluya, அவர் தானே நம்மளை பாதுகாக்கிறார், அவர் தானே நம்மளை போஷிக்கிறார், அவர் தானே இம்மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் நடத்துவார். ஹalleluya, இந்த வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஹalleluya, நமக்கான தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, நம்பிக்கையோடு ஆண்டவரே, குறித்த காலத்துக்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, குறித்த காலத்துல வெளிப்பட்ட நட்சத்திரத்தை போல ஆண்டவரே, நானும் நீர் எனக்கு குறித்து வைத்திருக்க காலத்துல நான் எங்க போகணும், என்ன பேசணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. கேளுங்க, நடத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும், நாங்க எங்க போகணும், என்ன பேசணும், என்ன காரியங்களை செய்யணும், என்ன முடிவு எடுக்கணும். சில நேரத்துல கோபத்துல நம்ம பேசி விடுகிறோம். கரங்களை உயர்த்தி மன்னிப்பு கேட்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய காலத்தை குறித்து அறிவில்லாமல் வாழ்ந்து விட்டோமே. நீர் எங்கள் மேல கனோக்கமா இருக்கிறீர் என்றதை மறந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மேல் கனோக்கமா இருக்கிறார். ஹalleluya, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் அந்த தேசத்தின் மீது நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya, இதுக்கு மேல ஒரு நன்மை நடக்குமா? ஹalleluya, காத்திருக்கிறவர்களுக்கு அவர் புது பலனை தருகிறார். காணாமலுக்கு ஒத்த பலனை தருகிறார். அவருக்கு காத்திருக்கிறவர்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை ஜெபத்துக்கு உடனே பதில் வரல, ஆனாலும் அது வந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறீங்க. நட்சத்திரம் வெளிப்பட காலம் வைத்திருக்கிறீங்க. என் குடும்பத்துக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறீங்க. என் பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆபிரகாம் பொறுமையோடே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரே, எங்களுக்கு பொறுமையை தருவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு சகிப்பை தருவீராக. இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவரே, விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு விசுவாச வரத்தை எங்கள அனல் மூட்டுவீராக. எங்களுக்கு இன்னும் விசுவாசம் தாங்கப்பா. எங்களுக்கு விசுவாசம் குறைவா இருக்குது. சொல்லுங்க ஆண்டவரே, நாங்கள் மாம்சமானவர்கள் அப்பா. எங்களுக்கு விசுவாசம் சில நேரம் குறைந்து போயிருந்தப்பா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. எங்களுக்கு பலனை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சிறப்பாய் வணங்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் நல்ல கைகளை தட்டி சொல்லலாம? காரியம் வாய்க்கும், என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹalleluya. எல்லாரும் திரும்ப சொல்லலாமா? இந்த வருஷம் தான் முடிய போகுது. ஹalleluya.
நமக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சோர்வு வரும்போது சொல்லுங்க, இந்த வருஷம் தான் முடியுது, இன்னொரு வருஷம் இருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் இருக்கு, அவ்வளோ டிலே ஆயிருமா அப்படின்னு பார்க்காதீங்க. ஆண்டவர் சீக்கிரத்துல செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் அந்த நட்சத்திரத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 2:9 நம்ம பார்க்கலாம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? அந்த பிள்ளை இருந்த ஸ்தலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஸ்தலம் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. ஹல்லேலூயா. வழி நடத்தும் போது என்ன நடந்தது தெரியுமா? வழி நடத்தும் போது இடையில அவங்க ராஜா பிறந்திருக்கிறார் இல்லையா, ராஜா எங்க பிறந்திருப்பார்? அரண்மனையில தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனைக்குள்ளாக போயிட்டாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் என்ன செய்தது? அந்த அந்த கிறிஸ்து இருந்த ஸ்தலம் வரைக்கும் வர வரைக்கும் அதோட வேலையை அது நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நட்சத்திரங்களாய் இயேசுவின் இடத்துக்கு வழி நடத்துகிற நட்சத்திரங்களாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் சொல்லி இருக்கிறேன், நடத்தினேன், பேசி பார்த்தேன், ஜோம் பண்ணேன், ஆனா நடக்கல, அவங்க வழி மாறி போயிட்டாங்க. சாஸ்திரிகளும் வழி மாறி போனாங்க, சாஸ்திரிகளும் வழி மாறி ஏரோதின் அரண்மனைக்கு போனாங்க. ஆனா அந்த நட்சத்திரம் அதோடைய வேலையை செய்வதில் நிறுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து அது இயேசு கிட்ட வர வரைக்கும் அவங்களை நடத்தி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களை கிறிஸ்து அண்டைக்கு நடத்துவதாக. ஹல்லேலூயா. தபித்தாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர்கள் செய்த நற்கிரியைகள், அந்த யோப்பா பட்டணத்துல செய்த நற்கிரியைகள் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். 9 அந்த சகோதரிகள் எல்லாம் அவங்க மரித்த போது வந்து சொல்றாங்க, இவங்க எனக்கு இதை செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு அவங்கள உயிரோடு எழுப்புகிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த பட்டணத்தில் அநேகர் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. அவங்க போய் எதுவும் பிரசங்கிக்கல, அவங்க இருந்த இடத்துல அவங்களால் இயன்ற காரியங்களை, உதவிகளை செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எல்லாரும் நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம். உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற, இன்னைக்கு கடைக்கெல்லாம் போகும்பொழுது பார்க்குறேன், 100 ரூபாய்க்கு கூட சாரி இருக்கு, 150 ரூபாய்க்கு கூட சாரி இருக்கு. ஆனா நமக்கு மனசுதான் இல்லையா? இருக்கா? சொல்லுங்களேன். இருக்கா? இருக்க கடவுது. ஹல்லேலூயா. இருக்குன்னு சொல்லுங்க. மனசு இருக்கு சொல்லுங்களேன். மனசு இருக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய பட்ஜெட்ல, நம்முடைய ட்ரெஸ் பட்ஜெட்ல கொஞ்சம் குறைச்சிட்டு மற்றவர்களுக்கு செய்யலாமே. ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷத்தை உண்டு பண்ணும் தெரியுமா? நம்முடைய நாட்டில் ஒரு முறை கூட, லைஃப் டைம்ல ஒரு முறை கூட புது துணி வாங்கி உடுத்தாத பிள்ளைகள் இருக்கிறாங்க தெரியுமா? உடுத்தாத சகோதரிகள் இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போய் கொடுக்குற, உங்களால் என்றது அது 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ நீங்க கொடுக்கும் பொழுது அந்த சந்தோஷம் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த சிறியோரில் இவர்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றும் நீங்க கர்த்தருக்கே செய்கிறது போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அந்த காலத்துலலாம் நம்ம பார்க்கும்பொழுது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க, பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், நியூ இயர்க்கு ட்ரெஸ் கிடைக்கும். ஆனால் இப்போலாம் அப்படியா வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்பெல்லாம் பார்க்குறோமோ வாங்குறோம். அப்படித்தானே? அநேகர் அப்படிதான். ஆனா பாருங்க, அந்த ஏழைகளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாதவங்க எப்படி போய் ட்ரெஸ் எடுப்பாங்க இல்லையா? ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து என்ன பண்ணோம் யோசித்து பாருங்க. பீரோ ஃபுல்லா அடுக்கி சேர்த்து வச்சதுதான் மிச்சம், தவிர வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துவார். ஆனால் உங்களுடைய கிறிஸ்துமஸ் பர்ச்சேஸை உங்களுக்கென்று பண்ணாம மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பலன் நிச்சயமாக மிகுதியா இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அதன் வழியாக கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்டால் அதிலும் மிகுந்த சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்தின நட்சத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை காட்டின நட்சத்திரம். இன்றைக்கு ஒருவேளை நம்ம போய் வெளியில போய் பேச முடியல, இன்றைக்கு நம்ம குடும்பத்துல நம்ம கிறிஸ்துவை காட்டின
வரணும். ஹalleluya. நம் பிள்ளைகளை வழி நடத்தணும். உண்மையாய் சொல்ல போனா என்னுடைய பிள்ளை இப்போது 1.5 வயசு தான் ஆகுது. ஆனா இந்த உலகத்தின் போக்குல நான் எப்படி அவனை வளர்க்க போகிறேன், எப்படி இந்த உலகத்துல கரைப்படாத ஜீவியம் வளர்க்க போகிறேன், எப்படி நான் ஸ்கூலுக்கு அனுப்பி காலேஜுக்கு அனுப்பி வேலைக்கு போகணும், இன்னும் எவ்வளோ லாங் வே இருக்கு, எப்படி நம்ம இந்த உலகத்துல வளர்க்க போகிறோம் நினைச்சு பார்த்தா பயமா தான் இருக்கு. பெற்றோர்கள் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆனால் கிறிஸ்துவுக்கு நேராய் நம்மை நடத்துகிறவர்களா இருப்போமானால் அவர் அதை பார்த்து கொள்வார். ஹalleluya. அவர்தான் ஒரே நம்பிக்கை. ஹalleluya. அவர் நடத்தினார் அது சீரா இருக்கும். ஒருவேளை தாறுமாறாய் போகலாம். ஏரோதின் அரண்மனைக்கு போனது போல தாறுமாறா போயிட்டாங்களே அப்படின்றது போல இன்னைக்கு காணப்படலாம். ஆனா தொடர்ந்து கிறிஸ்துவை காண்பித்து கொண்டே இருப்போமானால், தொடர்ந்து நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போமானால் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டு. ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற ஒரு நட்சத்திரமா என்னை மாற்றுங்க. முதலாவது என் குடும்பத்துல என் பிள்ளைகளை நடத்தணும். என் ஆண்டவரே என் பெற்றோரை நடத்தணும். ரட்சிக்கப்படாத பெற்றோரை நடத்தணும். ரட்சிக்கப்படாத நீங்க ஜெபிங்க. குடும்ப அங்கத்தினரை நான் நடத்தணும். அப்பா என்னை கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்துகிற நட்சத்திரமா என்னை மாற்றுங்க. மற்றவர்களுக்கு கொடுக்கிற கையை எனக்கு உண்டு பண்ணுவீராக. என் கரங்களை ஆண்டவரை நீர் பலப்படுத்துவீராக. என் கரங்களை பலப்படுத்துவீராக. எனக்கு யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு உதவி செய்யணும் நீங்க எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நற்கிரியை செய்த தபித்தாளா என்னை மாற்றுங்க. நற்கிரியுடைய பெண்ணா எனக்கு மாற்றுங்க. அப்பா என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்கள்ல உம்முடைய நட்சத்திரமாய், சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமாய், மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நட்சத்திரமாய் என்னை மாற்றுவீராக. என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவா.